வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. பல தடவை கூப்பிட்டாச்சு மாமா. அத்தை வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றாங்க. ஏடா ராஜி, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கப்பா. மாமா நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அத்தை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சொல்றேன் இல்ல, உட்காந்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட வைக்கிறேன் அவளை. கோமதி, ஒரு நாள் ராத்திரி போல ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். திரும்பவும் சாப்பிடாம ஆஸ்பத்திரி போகுமா? சாப்பிடு. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏய், சாப்பிட்றப்ப அல்ல சாப்பிடு. சொல்றேன் இல்ல, சாப்பிடு. கோமதி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், வருத்தப்படாது. மாமா நீங்க வாங்க, உட்காருங்க சாப்பிடலாம். இல்லப்பா, எப்பயுமே நான் தானே முதல்ல சாப்பிட்றேன். அப்புறமா சாப்பிட்டு நீ சாப்பிடுப்பா. குடும்பம் தானே நம்ம எல்லாருக்கும் பெரிய பிடிப்பேன். எல்லாருமே குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். இப்ப போயிட்டு வந்த இடத்துக்கெல்லாம் நம்ம தான் போக முடியும். நான் கனவுளோட நினைக்கல. அந்த கடவுளே நேரடியா வந்து நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போறீங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் நம்பிக்க மாட்டேன்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த விஷயத்துக்கெல்லாம் நானும் ஒரு முக்கியமான காரணம் ஆயிட்டேன். நானே வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நான் தப்பா எடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லதான் பண்ணீங்க. அப்படித்தானே நானே நினைச்சேன். சரி, இப்படியே பேசி என்ன நடக்க போகுது? அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி யோசிப்போம். எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடிச்சிடணும்னு ஆசைப்பட்டாலும் இப்ப வரைக்கும் முடிஞ்ச பாடு இல்லையே. இனிமேல் நம்ம கோர்ட்டு ஸ்டேஷன் போய் வந்துகிட்டே இருக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம டெய்லி காலையில எழுந்துச்சு கடைக்கு போற மாதிரி கோர்ட்டு ஸ்டேஷன் போய் வந்துகிட்டே இருக்கணும் போல. அதான் போதும்ன்றவங்க நம்ம வீட்டுல எல்லாரும் 2 நாளா அழுது தீர்த்துட்டோமே. இன்னும் அழுகணுமா? பாரு கோமதி, நம்ம தான் எந்த தப்பு பண்ணலையே.